என்னன்னா பெப்சி முன்னாடி இன்னைக்கு உட்காந்துருக்கேன். ஒரு 14 மாசமா பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குங்க. நான் அது ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்தே எனக்கு பிரச்சனை தான். இருந்தாலும் நான் அதை விட்டு கொடுக்குற ஐடியால, ஏன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது எனக்கு. இது என்னுடைய பர்சனல் லைஃபை நான் எடுக்கும்போது ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு மீன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ போயிட்டு இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தது. ஒரு பிரச்சனையும் மாத்தி 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 ஹேண்டில் பண்ணி ஒரு வழியா இங்க வந்துட்டு ஒரு ஒரு நடு ஸ்டேஜ்ல ஒரு மேனேஜர் ஏமாத்துறாரு. மேனேஜர் ஏமாத்தணும்னா நான் கொஞ்ச நாள் என்ன பண்றேன், அவரை நான் கூப்பிட்டு நானே உட்காந்து பேசி என்னண்ணா பண்ணீங்க, பரவாயில்ல டைம் கொடுக்குறேன் கொஞ்சம் கொடுங்கண்ணா இப்படி அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் நல்லா பேசுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாரு கையில. இந்த மாதிரி நான் ஏமாத்திட்டேன், எங்க போச்சு காசு தெரியல இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு. சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 1 வாரம் டைம் கேட்டாரு, 2 வாரம் டைம் கேட்டாரு, 3 வாரம், 4வது வாரம் நான் என்னன்னா ஒரு வாரமா சொல்றீங்கன்னு, நீ இன்னொரு வாட்டி என்ன கேட்டேன்னா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன், இல்லைன்னா தற்கொலை முயற்சி பண்ணி உன் மேல கேஸை போட்டுருவேன் அப்படின்னாரு. சரி அதுக்கப்புறம் பயந்துட்டு தான் நான் இங்க வந்தேன். பெப்சிக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம், மேனேஜர்ஸ் யூனியன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம், இன்னொரு யூனியன்லும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ற மாதிரி பேசினாங்க, அவரை நல்லா திட்டினாங்க. திட்டிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மேல கண்டுபிடிச்சா கன்ஃபார்மா அவர் ஏமாத்தி இருக்காருன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஏமாத்துனது உண்மை, ஆனா அவர்கிட்ட காசு இல்லையா, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அதுவே என்னால தாங்க முடியல. அடுத்தது, ஆனா அவர் ஏமாத்தினாரு, அவருக்கு காசு கொடுக்க முடியாது, ஆனா நீ ஷூட்டிங் போக கூடாது, நீ திருப்பி செட்டில் எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு 6 மாசம் போச்சு. அதையும் மீறி யாருக்கும் தெரியாம போய் ஷூட் பண்ணி பேலன்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு சரி எல்லாத்தையும் புஷ் பண்ணி போனாரு. 2 வீக்ஸ் எல்லாம் ப்ரமோஷன் பார்த்துருப்பீங்க. ப்ரமோஷன் பண்ணி இவ்வளவு தூரம் வரோன்னு பார்த்துட்டு ஹார்ட் டிஸ்கை பிடிச்சி வச்சிருக்காங்க. பிடிச்சி வச்சுட்டு குப்பையில கிடக்கும், 10 மாசம் இருக்குமா 10 வருஷம் இருக்குமா நீ ஷூட் பண்ணது, அது எங்கேயோ கிடக்குது, எங்க கிடக்குதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும், இருங்க டைம் கொடுங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி இங்க நான் அவன்கிட்ட கொடுத்தேன், இவன்கிட்ட கொடுத்தேன், அவன்கிட்ட கொடுத்தேன், ஒருத்தன்ட்டையும் கொடுத்து நானும் எத்தனை பேர்கிட்ட வேணாலும் போன் பண்ணி பேசியாச்சு. நடக்கிற மாதிரி இல்ல. கடைசியில கொடுத்தவன் கையில என்ன மிரட்டி கேட்டா ஒரு 1,20,000 கொடுங்களேன் அப்படின்னு ஒரு பேரம் பேசுறான். 3 மடங்கு கேக்குறான் காசு. அதுவும் அவன் கொடுப்பானா இல்லையான்னு தெரியாது. மை சிம்பிள் பாயிண்ட் என்னன்னா, எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குங்க. சினிமா ஆளுங்களுக்கு குடும்பம் வெப்சில இவங்க நினைச்சானா எதுவுமே விட மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எதுக்கு சங்கரை விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன் அந்த மேனேஜர். ஏன் விட்டு வச்சிருக்கீங்க, ஏன் என்ன கஷ்டப்படுத்துறீங்க? ஒண்ணு, இப்போ நான் எனக்கு அந்த 7,5 லட்சம் சொல்றேன்ல, அந்த 7,5 லட்சத்துல எந்த 1,5 லட்சம் தான் இருக்கும். அந்த பேலன்ஸ் 6 லட்சம் இவங்க இப்படி கொடுத்தாங்கன்னு வைங்க, இங்கே உட்காந்து நான் பெப்சிக்கிட்ட தான் கொடுக்க போறேன். பெப்சிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த 6 லட்சத்தை மிச்ச டெக்னீஷியன் யாரெல்லாம் ஏமாத்தினாரோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டேங்க நான் சொல்லிட்டு இங்கதான் கொடுக்க போறேன். சோ உங்களுக்கும் சேர்த்துதான் நான் சண்டை போட்டுருக்கேன். அது ஏன் அதையும் மீறி அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க தான் எனக்கு புரியல. இத எப்படி சொல்றது, டைரக்டா நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு நான் சொல்ல, ஆனா என்ன நடந்தாலும் அவர் வெளியே வர மாட்டார், அவர் காசு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க மாட்டார், அவர் ஹார்ட் டிஸ்க் கொடுக்க மாட்டார்னா எனக்கு சப்போர்ட்னு தானே சொல்ல முடியும். எனக்கு இதுக்கு வேற என்ன வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியல. சோ ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, காலைல வரேன், இவங்க ஓப்பனா இருக்கிற வரைக்கும் உட்கார்ந்துருக்கேன், டெய்லி இது பண்றேன். என்னைக்காவது அவங்களுக்கு மனசு இறங்காதா ஹார்ட் டிஸ்க் கொடுக்கணும்னு? அவ்வளவுதான். தெரியலங்க, உண்மையா தெரியல. ஒண்ணு ஒரு ஃப்ராட மூடி மறைச்சு காப்பாத்துறாங்களான்னு தெரியாது, இல்ல வெளியில இருந்து ப்ரெஷர் வந்து இத யாரும் கண்டுக்காம விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவங்க யாரும் பண்ண மாட்டேன்னு சொல்லல, புரியுதுங்களா? எல்லாரும் எனக்கு ஹெல்ப் தான் பண்ண, ஆனா கன்ஃபார்ம்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. அது ஏன் ஒதுங்குறீங்கன்னு கேக்குறேன். அதான் கன்ஃபார்ம்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல அவர் ஏமாத்துறாருன்னு, அப்ப ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க? நானும் இந்த யூனியன்ஸ்லயும் மெம்பர் தானே, எல்லா இதுலயும் லைஃப் மெம்பர் தானே, அப்ப ஏன் எனக்கு இப்படி பண்றீங்க? ப்ராஜெக்ட் ஃபுல்லா இதுல இந்த ஹார்ட் டிஸ்க்ல 4 நாள் ஷூட்டிங் ஃபுட்டேஜ் இருக்கு. ஸோ 4 நாள் ஃபுட்டேஜ் மினிமம் ஒரு 10 லட்சம் வருது. அதுவும் வருது. இன்னொன்னு காசு கூட ரெண்டாதுங்க. நான் திருப்பி அந்த 4 நாள் ஷூட்டிங் நான் பிளான் பண்ணி திருப்பி நான் எல்லாத்தையும் பிகினிங்ல இருந்து பண்ணேன்னா நான் எப்போ இதை எடுத்து முடிச்சு நான் எப்போ இதை ரிலீஸ் பண்றது? எங்க யாரு காசு கொடுப்பாங்க அதுக்கு? அதான் விஷயம். நடவடிக்கை எடுத்தாகணுங்க. ஏன்னா நான் நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன அவாய்ட் பண்ணுங்க, டெய்லி வந்து இங்க உட்காரு, அவ்வளவுதான். ஒரு நாளாவது என்ன பார்த்து பாவப்பட மாட்டாங்களா? நினைக்க முடியும்.